யாரு? ஓ, நீங்களா? என்ன எதிர்பார்க்கல. நான் இங்க வர்றது உங்க அப்பாவுக்கு தெரியும். நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு நான் கேட்கலையே. அப்படி நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கும் எங்க அப்பாவுக்கும் பிடிச்சிருந்தா சரி. அது தப்பு. உங்க அப்பா கிட்டையும் உங்க அம்மா கிட்டையும் காட்டி நல்லா இருக்கான்னு தான் கேட்டேன். உன்கிட்ட தான் பிடிச்சிருக்கான்னு கேட்கிறேன். உங்க அப்பா நல்லா இருக்குன்னு சொன்னதுனாலயோ நான் விரும்பி எடுத்துட்டு வந்ததுனாலயோ உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது. விருப்பம் இல்லைன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு. அதான் எனக்கு பிடிக்கும். இது புடவைக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கும் தான். இப்ப சொல்லு, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்க. இதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க? நோனோ, இதுக்காக மட்டும் வரல. வேற ஒரு வேலையா வந்தேன். அப்படியே அதெல்லாம் காட்டிட்டு போலான்னு வந்தேன். இங்க ஒரு பெட்டி இருக்கே, நான் கொண்டு வந்ததோ? இல்ல, அது வந்து பக்கத்து வீட்டுல காட்டுறதுக்காக என்கிட்ட. அப்படியா? சரி சரி. உன்னை பார்த்ததுல பத்திரிகை கொண்டு வந்ததே மறந்துட்டேன். எனக்கு எதுக்கு இவ்வளவு பத்திரிக்கை? நீயும் நானும் அனாதையா வளர்ந்துருக்கலாம். ஆனா கல்யாணம் அப்படி இல்ல. சொந்த பந்தம், நண்பர்கள் சூழ இந்த கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கணுங்கிறதா ஆசை. பள்ளிக்கூடத்துல ஊருக்குள்ள உனக்கு வேண்டியவங்க நிறைய இருப்பாங்களே, அதுக்கு தான். அட, வாங்கி வச்சுட்டா எப்படி? டிசைன் எப்படி இருக்குன்னு பிரிச்சு பாரு. அதை பிரிச்சு பாக்குறப்ப உன் முகத்துல ஏற்படுற பூரிப்பை பார்த்து நான் ரசிக்கணும். சிரிக்க வேண்டிய நேரத்துல ஏன் அழற? நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. இல்லைன்னா சீனிவாச சாஸ்திரிகளுக்கு மகளாக முடியுமா? நீ விரும்பின கண்ணனையே புருஷன் அடைய போற. அப்புறம் என்ன? இது கண்ணன் கொடுத்தது தானே? ஓஹோ, நீ ஒரு முடிவோட தான் இருக்க போல இருக்கு. கோகிலா, கல்யாணம்னா பெரியவங்க முகூர்த்த படம் எடுக்கிறதா முறை. எனக்கு பெத்தவங்களும் இல்ல, பெரியவங்களும் இல்ல. உனக்காக நானே பட்டுப்புடவை எடுக்க ஆவலா திருப்புவனத்துக்கு போயிட்டு இருந்தப்ப உங்க நல்ல மனசோட கைராசியா இருக்கட்டுமேன்னு என்ன கண்ணன் தன் காதலிக்கு முகூர்த்த படம் எடுக்க கூப்பிட்டான். உன் காதலி என்ன நிறன்னு கேட்டேன். அவ ரோஜா பூ மாதிரின்னு அவன் சொன்ன விதை இருக்கே, 1000 ரோஜா செடி ஒன்னா பூத்த மாதிரி இருந்துச்சு. அப்பத்தான் அவன் காதலோட ஆழத்தையும் மென்மையும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நாங்க நண்பர்களானோம், புடவை எடுக்க போனோம். கண்ணன், இது எனக்கு பிடிச்சிருக்கு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. பில் என்ன சார் ஆச்சு? இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன். வாங்க போலாம். என்ன டாக்டர், நீங்க வாங்கின புடவையோட நான் வாங்கின புடவை ரொம்ப காஸ்ட்லியா இருக்கேன்னு தகச்சு போய் நிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இட்ஸ் நத்திங். இந்தாங்க டாக்டர். ரயில் ஸ்நேகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்நேகம் ஜவுளி கடையோட நின்றுடக்கூடாது. அதனால என் கல்யாணத்துக்கு நீங்க உங்க மனைவியோட வாங்க, உங்க கல்யாணத்துக்கு நான் என் மனைவியோட வரேன். ஓகே, வாங்க. நீதான் அவன் காதலின்னு தெரிஞ்ச அதிர்ச்சியில என்ன செய்யறன்னு தெரியாம குழம்பி போனேன். நானும் மனுஷன் தானே. ஆனா நிதானத்தை இழந்துடாம மற்றவங்களையும் வேதனைப்படுத்தாம நானே ஒரு முடிவுக்கு வந்து உனக்கும் கண்ணனுக்கும் திருமணத்தை நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எங்கினேன். கோகிலா, கண்ணன் உன் மேல கொண்ட காதல் தெய்வீகமானதுன்னு சொல்ல மாட்டேன். அது அதை விட உயர்வானது.
அவன் உன் காலில் போட்ட கொலுசுன்றதுனால அதை கழட்டிட்ட. நீ அவன் மனசு பூரா நிறைஞ்சிருக்கியே, அதை உன்னால என்ன செய்ய முடியும்? அம்மா, கடன்லே பெரிய கடன் நன்றி கடன் சொல்லுவாங்க. அந்த கடனை தீக்கணுன்றதுக்காக உன்னையே நீ எங்கிட்ட அடமானம் வச்சிட்டியே, அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஓகே, இந்தம்மா, இந்த கொலுசை போட்டுக்க. இந்த புடவை நான் எடுத்தது, அந்த புடவை கண்ணை எடுத்தது. கண்ணை எடுத்த புடவைய முகூர்த்தத்துக்கு கட்டிக்கணும். இந்த புடவையை இப்ப கட்டிக்கிற. இந்த நகையெல்லாம் போட்டுக்கணும். நான் கண்ணை வீட்டுல இறங்கிட்டு கார் அனுப்புவேன். சும்மா மகாலட்சுமி மாதிரி வந்து இறங்கணும். இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். என்னங்க ட்ரில் மாஸ்டர் கண்ணை விடுது? இதோ இதாங்க, கொல்லவக்கமா வந்துட்டீங்க. பரவாயில்ல, இப்படியே போங்க. அண்ணா, நாம இப்ப புறப்பட்டுமே அந்த வீட்டுக்கு போறீங்க. கோகிலா ரெடியா இருக்கும், அழைச்சிட்டு வந்துருங்க. கண்ணன், யார் பண்ணி கொல்ல பக்கம் வந்து கதவு தட்டுற? நான் கண்ணனோட ஃப்ரெண்டு. ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருக்கேன், பதிலே காணா. முன்னாடி ரூம்ல தான் இருப்பான். கமலா, நீ அந்த பக்கம் போய் கதவு தரமா. ஐயோ, அவன் கையில மூட்டு பூச்சி மருந்து இருந்ததே. கதவு தரடா. நான் தான் ரொம்ப அவசரப்படுறேன். நீ நல்லா இருக்கியா? குடும்பத்தை கெடுக்கணும் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த? கொட்டு மேலத்தோட கொண்டுகிட்டு போக வந்தியா? என் மூஞ்சிலே முழிக்காத கண்ணா. டேய், ஐயோ, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிப்போச்சு. நிச்சயமா நிச்சயமா ட்ரில் மாஸ்டர் மூட்டு வச்சு மந்த சாப்பிட்டாரு. டவுன் ஹாஸ்பிட்டல் திருப்பி இருக்காங்க. சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போங்களேன். கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன்.
பாக்கியம், அந்த டீச்சர் வரா. அடி பாவி, நீ எதுக்கு நீங்க வந்த? அவன் போயிட்டானான்னு பார்க்க வந்தியா? என் புள்ள சாக கிடக்குறான், நீ என்னடான அலங்காரமா வந்து நிக்கிறியா? தாய்க்கும் புள்ளிக்கும் தான் ஆக விடாம பண்ணிட்டியே. நீ நல்லா இருப்பியா? இல்ல இல்ல, என் புள்ளைய நீ பார்க்கவே கூடாது. போடி வெளியே. போடி. நான் என்ன செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் அவரை ஒரே ஒருத்தர் பாத்துடுறேம்மா. பார்த்து பார்த்து தான் இந்த நிலைமை கொண்டாந்துட்டியே. போதாதா? முடியாது, என் பிள்ளைய பார்க்கவே முடியாது. போடி வெளியே. ஒரு பொம்பளை இல்லனால இந்த கதிதான். நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு கணவர் ஆறு எல்லாரும் பரவாயில்ல, இந்த தாய்க்கு புள்ளியாவது சேர்த்துருங்க. ஐயோ, என்னமா அசட்டுத்தனமா பேசிட்டு இருக்க? நான் இல்ல, விட்டுருவனா? கடவுள் நம்பி தைரியமா. சார், டாக்டர் உங்களை அவசரமா கூப்பிடுறேன். No hopes. It's too late. Anyway, God is great. Om Tatvarunaya Vidmahe Vakradundaya Dhimahe Tanno Dandi Prachodayat. Om Mahalakshmi Cha Vidmahe Vishnupatni Cha Dhimahe Tanno Lakshmi Prachodayat. நீ கும்பிட்ட தெய்வம் நம்மளை கைவிடலாமா? தங்கச்சி, பாக்கியம், அன்னைக்கு கொட்டு மேளத்தோட கொண்டு போக வந்தியான்னு கேட்டேன். இன்னைக்கு கூட பிறந்தவனையே தள்ளி வச்சுட்டு உன் பையனுக்கு கல்யாணத்தை பண்ற. ஆமா, உன் பையனு சின்ன வயசுல இருந்தே மாப்பிள்ளன்னு வாயார கூப்பிட்டு பழக்கப்பட்டுட்டமா. என்ன, என் பொண்ணை கட்டிக்குவான்ற ஆசையில இப்ப என்ன ஆகி போச்சு? அவன் எந்த பொண்ணை கட்டிக்க போறானோ அவளையும் என் பொண்ணை ஏத்துக்கிற. சீர்வரிசையோட வந்திருக்கிற. இங்கேயே நிக்கட்டுமா இல்ல உள்ள வரட்டுமா? என்ன இப்படி எல்லாம் பேசுற? நீதானே பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும். வா அண்ணன், வா. வாங்கயா. திருமாங்கல்யத்தை உங்க கையால் ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. நீங்க எடுத்து கொடுங்க. என்னங்க, வயசுல பெரியவங்க நீங்க. வயசால தான் நான் பெரியவன், மனசால நீங்க தான் பெரியவங்க. நீங்க கொடுக்கறதான் தர்மம். கெட்டி மேளம் பிச்சு உதறு. தள்ளி போங்கய்யா. விலங்குங்கய்யா. ஒதுங்க. 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 போ சொல்றா. வாங்க வாங்க வாங்க, ஆசீர்வாதம் வாங்கிங்க. மத்தவங்க நமக்கு என்ன செஞ்சாங்கங்கறத விட நாம மத்தவங்களுக்காக என்ன செஞ்சோம், செய்யலன்னாலும் பரவாயில்ல, செஞ்ச மாதிரி நினைங்க ஐயா. ஐயா நினைங்க. அட நினைங்க, என்ன சிரிக்கிறீங்க? அட நினைங்கம்மா.